Hi friends, welcome to Monitony kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டுக்கோழி சூப்புங்க. ஏன்னா ரெய்னி சீசனா இருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் மழையில நனைஞ்சு எல்லாரும் கோல்டா இருப்பீங்க. அதுக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு ரெண்டையுமே எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பொடி பண்ண வேண்டாம், 1-2 பொடி பண்ணால் போதும். அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தையும் தட்டி வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் இருக்கிற போன் எல்லாத்தையுமே எடுத்து தட்டி வச்சுக்கலாம். அதை தட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட சாறு வந்துட்டு இன்னும் நல்லாவே இறங்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி வச்சிருக்க எலும்பு, சின்ன வெங்காயம், அது கூட ஒரு சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி, இதை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூடயே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விடுங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்க போன் எல்லாத்தையும் அதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு சீரக பொடியும் அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு வணக்கினா போதும். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 7-8 விசில் விடுங்க. அந்த போனில் இருக்கிற எல்லா சத்துமே வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் விசில் இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான சூடான நாட்டுக்கோழி சூப் ரெடி. கடைசியாக அது மேலே கொத்தமல்லி தலையை தூவி விடுங்க. கோல்டு சூப்பரான டேஸ்டியான மெடிசனுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய்.